அது அன்னைக்கு அதோட நான் இப்படி கம்பேர் பண்ணி அந்த ஸ்டோரி நான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்வேன். இன்றைக்கி நீங்கள் எடுத்துட்டேன்னா கூட எத்தனை பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ அதில் எத்தனை பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கை, எத்தனை பழக்க வழக்கங்கள் சாஸ்திரோத்தமாக கரெக்டுன்னு நமக்கே தெரியாது. கொரோனா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கிறதுங்கிறத ஒரு ஆச்சாரம்னு சொன்னோம். வீட்டுக்குள்ளே வரியா நீ காலெல்லாம் அலமிண்டு தான் வரணும்பா பாட்டி. அங்கே பாட்டியாத்தில் ஆர்பாதியில் காலை அலம்பிக்காமல் வாசலில் ஒரு பித்தளை அண்டா நிறைய தண்ணி இருக்கும், சொம்பு இருக்கும், அதுலேருந்து காலை அலமிண்டு தான் ஆற்றுக்குள்ளே வரணும். அப்படியே உள்ளே வருது பாரு, அபிஷ்டு அப்படின்பா. அப்போ அது ஒரு ஆச்சாரமாக பாட்டி சொன்னான். ஆனால் கொரோனா பீரியடில் நம்ம எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணோம். ஓகே, இது சிலது அதெல்லாம் மூட நம்பிக்கை நினச்சிட்டு நம்மளை நிறுத்திட்டோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது ஹெல்தி ப்ராக்டிஸ்ன்னு நமக்கு தெரியறது. இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் எது மூட நம்பிக்கை, எது ஹெல்தி ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா திருப்பி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட்ஸை படிக்கணும், அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டலாக எதுவுமே வேண்டாம் தூக்கி போடு அப்படின்ட்டு தூக்கி போட்டு போகாமல், ஏன்னா நீங்கள் தூக்கி போடுறதுல நல்லது பல்லாயிரக்கணக்கானது இருக்குது. எனக்கு இந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறதே பிடிக்காது, எனக்கு இந்த ஹிந்து ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறதே பிடிக்காது அப்படி நம்மளவா நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன். நம்மளவானா நம்ம ஹிந்துஸ் நானே நிறைய கேட்டிருக்கேன். ஏன் பிடிக்காது? ஒரே ஃபுல் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷியஸ், ஒரே மூட நம்பிக்கை அப்படின்பா. அப்படி நம்ம தூக்கி எறியணுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளே வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம படித்து அதில் எது தப்பு எது கரெக்டுன்னு நம்மளே ஆராய்ஞ்சு மெஷர் பண்ணி பார்த்து எது நல்லதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்க முடியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திருப்பி என்ன ஏர்லி மார்னிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் இல்லைங்க, நாட் பாசிபிள். சூப்பர்ஸ்டிஷியஸ் எது இல்லை, எது ஒரு வீட்டுக்கும் ஒரு சொசைட்டிக்கும் ஒரு ஊருக்கும் சிட்டி டவுன் வில்லேஜுக்கும் மாறுபடும். இதுதான் அதுதான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதுதான் சூப்பர்ஸ்டிஷியஸ், எதுதான் மூட நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை இல்லை, நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸை படித்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும். எவ்வளவோ படிக்கிறோம், நம்ம இதை படிக்கக்கூடாதா? லெட்ஸ் ரீட் அண்ட் see. Have a good day. Namaskar.